சோழ பேரரசு அழிந்துவிட்டது என்று உலகம் நம்பியது. இது 500 ஆண்டு. எதிர்கால பூமி அது சேதமடைந்து காலப்போக்கில் மாறிவிட்டது. ஓளிர் மெடிப்புகள், சுழலும் புயல்கள், சுற்றும் குப்பைகள். இந்த அமைதியான விண்வெளியில் நமது உலகின் நிலை இதுவா? இந்த பழமையான களஞ்சியத்தில் நமது மறக்கப்பட்ட பாரம்பரியம் ஒலிக்கிறது. ஒவ்வொரு ஓலைச்சுவடியும் ஒவ்வொரு கல்வெட்டும் நமது வரலாற்றின் ரகசியங்களை பேசுகின்றன. இந்த நவீன ஒளி வடிவங்கள் நமது பாரம்பரியத்தை புதுப்பிக்கின்றன. 3025 ஆண்டு மனிதகுலம் ஆழமான விண்வெளியில் இருந்து ஒரு மர்மமான செய்தியை பெறுகிறது. அது பண்டைய தமிழ் குறியீடுகளை கொண்டிருந்தது. பண்டைய சோழர் முத்திரை ஒளிரும் தமிழ் எழுத்துக்களுடன் மெதுவாக தோன்றுகிறது. வரலாற்றின் ரகசியம் வெளிவருகிறது. இது நமது பாரம்பரியத்தின் ரகசியம். பண்டைய நாகரிகத்தின் உண்மை. நாம் விண்வெளியின் குழந்தைகள். இந்த சின்னம் ராஜேந்திர சோழனுடையது. நவீன விஞ்ஞானம் உருவாகும் முன்பே சோழர்கள் விண்மீன்களை வாசித்தார்கள். பண்டைய தமிழர் விண்வெளி வரைபடம். கோள்கள் மெதுவாக உருவாகின்ற பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அவிழ்க்கின்றன. இந்த பொற்கால ஒளிரும் கலையில் நம் மூதாதையர் அண்டத்தின் பயணத்தை பொறித்துள்ளனர். பண்டைய சோழர் கோயிலின் பாதாள அறையில் ஒரு பிரம்மாண்ட சுவர் பூமியின் அழிவை கணித்து ஒளிர்கிறது. இது நமது முடிவின் தொடக்கம். அதனால் மற்ற அரசுகள் போருக்கு தயாரான போது சோழர்கள் முடிவுக்கு தயாரானார்கள். பூமியில் மட்டும் வாழும் பேரரசுகள் பூமியோடு அழியும். இரவின் நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒரு பேரரசர் தனிமையில் நிற்கிறார். அவரது கண்கள் விண்மீன் மண்டலத்தை நோக்கி, அவரது இதயம் தீர்மானத்தால் நிறைந்துள்ளது. அந்த இரவு வரலாறு ஒரு பேரரசை இழந்தது. கடல்கள் கடந்த சோழர் இப்போது விண்வெளியில் பயணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் நம் பயணத்தின் ஒரு அடி. காலம் கடந்தும் நம் கலாச்சாரம் விண்ணில் ஒலிக்கிறது. தனிமையில் நாம் பரிணாமம் அடைகிறோம். உயர்ந்தோங்கி நிற்கும் நமது பாரம்பரியம் நட்சத்திரங்களிடையே புத்துயிர் பெற்று ஒளியும் எதிர்கால நகரங்கள் உருவாகின்றன. இது நமது புதிய யுகம், என்றும் வாழும் நமது பெருமை. புதிய சோழ பேரரசு பிரபஞ்சத்தில் செழித்து நமது பாரம்பரியம் ஒளிர்கிறது. எதிர்கால வீரர்களும் அறிஞர்களும் நமது தலைவிதியை நோக்கி நகர்கின்றனர். இந்த பேரரசு நமது பெருமையின் சின்னம். பூமி அந்த சிக்னலை பார்த்ததும் பயப்படத் தொடங்கியது. சனி கிரகத்தின் அருகே ஏதோ ஒன்று காத்திருந்தது. அது ஒரு படை இல்லை, ஒரு பேரரசு. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சோழர்கள் திரும்பி வந்தார்கள். அவர்கள் பூமியை கைப்பற்ற வரவில்லை. அவர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். மனித குலம் அவர்களை அந்நியர்கள் என்றென்று நினைத்தது. ஆனால் பூமியே தன்னைத்தானே அழித்துக் கொண்டது. அவர்கள் போர் செய்ய வரவில்லை. நீங்கள் எங்களை வரலாறு என்று அழைத்தீர்கள். ஆனால் வரலாறு எங்களின் ஆரம்பம் மட்டுமே. பேரரசுகள் அழிவதில்லை, அவை காத்திருக்கின்றன. பூமியின் மக்களே, நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்களும்
உங்களைப் போலத்தான் இருந்தோம். நாங்களும் இதே தவறை செய்தோம். வரலாறு மீண்டும் தன்னை எழுதிக் கொண்டிருக்கிறது. இந்த முறை நீங்கள் அழிய வேண்டாம். ஏனெனில் பூமி இன்னும் நம்முடைய வீடுதான். அவர்கள் திரும்பி வந்தது இதற்காக இல்லை. அவர்கள் எங்களை எழுப்ப வந்தார்கள். இது தொடரும்.